ஆ மைசூர் மசால் தோசை ஃபஸ்ட் டைம் ரெடி பண்ணிட்டாங்க. மசால் தோசை. ஆமாம் போட்டுக்கலாம், ரைமிங்கி சொல்லுங்கள், மாற்றி போட்டுக்கலாம் அப்படின்னு. இப்போ என்ன பண்ண போதோன்னா தோசை சுட போதும். இன்னும் எதுவும் கரெக்டாக இருக்கு. இப்போ வந்து நாங்கள் என்ன தோசை சுட போதோம்னா மைசூர் மசால் தோசை. மைசூர் மசால் தோசை சுட போகிறோம். பாப்பமா வாங்க. ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறோம். ஆமாம் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோம். பார்ப்போம் எப்படி சொல்லுது. நல்லா சாப்பிட போது தெரியும் நல்லா இருக்காது. தோசைக்கு ஆயில் அப்ளை பண்ணணும். என்ன பாராடிக்கியோ, இது வந்து வீடியோ, நீ வீடியோக்கு ஏற்ற மாதிரி சும்மா பேசினா போதும், பாரா இருக்க வேண்டாம். சரி சொல்லுங்க மாவு ஊற்ற போதும். என்னது ஆப்பமாவா தோசை மாவா? எப்படி என்ன சொன்னேன்? தோசை தான் சொல்லுமா? சரி சுடுங்க. எப்படி மசாலா தோசைனா நைஸாக சொல்லுவாங்க, கனமாக்குமா? நைஸாக தான். ஓகே லைட்டாக வேகணுமா? இல்லை வெந்ததுக்கப்புறம் மசாலா தோசை எப்படின்னே சுட தெரியாமல் சுட போகலாம். பார்ப்போம், ட்ரை பண்ண தான் போகிறோம் ஃபஸ்ட் டைம். இதான் மசாலா ரெடியாக இருக்குது. நெய் எடுத்துருவேன். நெய் வேறு ஊற்றணுமா? எல்லாம் சாப்பிடுறது சரி நல்லா இருக்குமா அப்படின்னு தெரியல. சரி வை வெங்காயம் போடலையா? மசாலா தோசை வெங்காயம் போடணும் என்ன? மசாலா மிக்ஸ் ஆகிட்டோம். சரி நான் சில இதில் பார்த்தேன் அது வெங்காய தோசை. சரி அது வேறு. சரி வைங்க டக்குன்னு. அதுக்கு இங்கே மாவு வெந்துடும், நீ வந்து அங்கே வந்து இது வைக்கிறது இல்லை. பார்ப்போம். என்னாச்சு? நெய்யா? நெய் அது எப்படி தனியாக தான் இருக்கா? சரி எந்த நெய் போட்டால் டேஸ்ட் மாறும் நினைக்கேன். நெய் வேண்டாம்னு நினைக்கின்றேன். நீங்கள் நினைக்கிங்க? இந்த 2 தோசைக்கு மட்டும் போட்டு போதும், டேஸ்ட் பார்த்துட்டு அதுதானே நெய் போடு. எப்படின்னா கொஞ்சம் வேணுமா? எப்பவுமே தெரிஞ்ச மாவாயிருமோ? கொஞ்சம் வேணுமா? சரி வேகட்டும், வெள்ளமாகும். இது என்னது? இது என்னது சிவப்பு கலரில் இருக்குது? இது வந்து தக்காளி, பல்லாரி, வெள்ளைப்பூடு, வத்தெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கியோ? மிக்ஸ் பண்ணி இது அரைச்சி வச்சுருக்கேன். சரி இது வந்து உருளைக்கிழங்கு தனியாக வச்சுருத்து பல்லாரிலாம் போட்டு வதக்கி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். மஞ்சள் பொடி மட்டும், காரம் எதுவும் சேர்க்கல. ஓஹோ, ஏன்னா இதில் நமக்கு காரம் இருக்குது. அது போக ஃபஸ்ட்டு எது சேர்க்கணும்? ஃபஸ்ட்டு இது மசாலாவா இல்லை இந்த இதுவா? ஃபஸ்ட்டு வந்து இந்த ரெட் கலர் சட்னி, தக்காளி சட்னி அதை ஆவிட்டு அதுக்கப்புறம் மசாலா மேல்ட்டு அதை ஆவிட்டு மாற்றி போடணுமா? சரி வந்துட்டா? இது வந்து நம்ம திருப்பி போட்டு அப்புறம் திருப்பி எடுக்கணும். ஏன்னா மசாலா ஆகுதுக்கு முன்னாடியா? அதுக்குள்ளே எப்படி? சரி ரைட்டு, ஏதோ ஐடியா சொல்கிறீங்க, பார்ப்போம். பண்ணமா தெரியும். சரி இது என்னாச்சு? ஆமாம் அப்படியெல்லாம் இது ஃபுல்லாக மாவாக இருக்கும். சரி தெரியுதா? இப்போ வந்து நம்ம டபுள் சைடு மாற்றி போட்டாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ண போதும்? சரி பண்ணுமாட்டு மறுபடியும் போட்டுட்டு இப்போ மசாலா வேணுமா? ஒன் சைடு வாங்க போதுமா மசாலா? சரி மசாலா வாங்க. நீ எதாவது எதை பார்த்த? யூடியூப்பில் பார்த்து வீடியோ போடுதோம் பார்த்தீங்களா? சரி இப்போ வந்து இந்த தக்காளி சாஸ் மாதிரி இருக்கா, இது வந்து ஃபஸ்ட்டு இது பண்ண போதும், பார்ப்போம். இன்னும் இருக்க நிறையா பழமாக இருக்கே, அவ்வளோதான் போதும்ல? போதும். அடுத்து வந்து இந்த இது மசாலாவா அளவு 1 ஸ்பூனா? ஓகே. அது அந்த மாவோடு சேர்ந்தா நல்லா இருக்கும். ஏன்னா மாற்றி போட்டுனா ஒட்ட மாட்டேங்குது. அடுத்து இது கிழங்கு வைங்க யாரும் கலர் பேச வந்து உருளைக்கிழங்கு வச்சுக்கலாம். சும்மா நானும் பேசுனேன். கிழங்கு 1 ஸ்பூனா? எல்லாத்துக்குமே 1 ஸ்பூன் வச்சப்போ தோசைக்கு 1 ஸ்பூனா? போதும். ரைட். அடுத்து நடுவில் எல்லா பக்கம் அதை மிக்ஸ் பண்ணுங்க. சரி ஓகே. அது டெக்னிக் இருக்கும், அந்த டெக்னிக் யூஸ் பண்ணால் நம்ம ஃபஸ்ட் டைம் எல்லாம் விளம்பிட்டு நம்ம அடுத்து பார்த்துக்கலாம். இந்த கார்னரில் வச்சு அப்படி சுற்றி விடு. அப்படி வச்சுட்டு இல்லை அப்படி வச்சுட்டு ஸ்பூனை வச்சு அப்படி இல்லை அப்படிதான் அப்படி ரவுண்ட் அதை சுற்றி அவ்வளோதான் போதும். அவ்வளோதான். அடுத்து இந்த தோசை தான் போதும்ல? அவ்வளோதானே போதும். நீ இவ்வளோ இதுக்கே வேணும், மசாலா எல்லாம் காலியாக போயிடும். ஒரு சட்டி மாவு இருக்குது. ஒரு சட்டி மாவு வச்சுக்கிட்டு நீ இப்போ அங்கே இதை பண்ணிகிட்டு இருப்பியா? மசாலா தோசை கொஞ்சம் ரெடி ஆகிட்டோம். அதுக்கப்புறம் இப்போ இதையும் மாற்றி பண்ணுமா? தெரியலையா? என்ன நீ தோசை சொன்னால் எனக்கு காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கு. மாற்றி போடுறதா? அது ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு மாதிரி போடுறாங்க. இதுதான் யூடியூப் பார்த்து பாருங்க. தோசை சொல்லக்கூடாது. இதை சாப்பிட்றது நிலமை ஏன் நிலமை தான் மோசம் நினைக்கிறேன் தெரிஞ்சு.
என்ன ஆகும்போது தெரில. வயிறு தான் என்ன ஆகும்போது தெரில. ஒரு டைம் மாற்றி போடுவோம். இது வேறு கலர் கலராக இருக்குது, சோப்பு மஞ்சள்னு. மாற்றி போட்டுக்கலாம். மாற்றி ஆமாம் போட்டுக்கலாம். ரைமிங்கி சொல்லுங்கள், மாற்றி போட்டுக்கலாம் அப்படின்னு. ஐயோ இது பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஆகும்போது தெரில. நான் டேஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. வெளியில் கடையில் வாங்குறதுக்கு இதுவே பெஸ்ட்டு. அவங்க எல்லாம் பண்ணாங்கன்னு யாருக்கு தெரியும். அப்படியா? சரி ரைட்டு. எல்லாமும் சொல்லாங்க. கடைசி நான் தான் டெஸ்ட்டு. சரி பார்ப்போம். அப்படி ஒரு பிளேட் எடுத்து வைக்கிறேன். சூப்பராக ஃபஸ்ட்லாம் மசாலா வந்து போட்டு ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ எடுக்க போதுமா? அவ்வளோதானா? இதான் மைசூர் மசால் தோசையா? ஆமாம். சரி, தமிழ்நாட்டிலேருந்து மைசூருக்கே போய்ட்டோம். பார்ப்போம், எடுப்போம், அந்த டேஸ்ட்டுக்கு பார்ப்போம். இப்போ தான் பார்க்க நல்லாயிருக்கு. அப்படியே ஆவி பறக்கண்ணே, சூப்பராக இருக்க. பார்ப்போம். இன்னைக்கு சட்னி என்ன வச்சுருக்கீங்க? தேங்காய் சட்னி வச்சுருக்கீங்களா? வைங்க. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ், பார்ப்போம். என்ன டேஸ்ட் ஆக போதும் தெரியல, சாப்பிட்டான்னு தெரியும். தேங்காய் சட்னி எப்படி வச்சிங்க? தெளி சட்னியா இல்லை எப்படி? கொஞ்சம் தண்ணியாக தான் வச்சுருக்கேன், ஏன்னா வீட்டில் நிறைய பேர் சாப்பிடணும். ஓ சரி, சாப்பிடுங்க பார்ப்போம். ஃபஸ்ட்டு வாய் உங்களுக்கு தான். என்ன எப்படி இருக்கு? எப்படி சூடாக இருக்கு. எப்படி எடுக்க? அப்படியே எடு. மைசூர் மசால் தோசை ஃபஸ்ட் டைம் ரெடி பண்ணிட்டாங்க என் ஒய்ஃபு. டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். இது வந்து தேங்காய் சட்னி தானே? தேங்காய் சட்னி தான். எப்படி இருக்கோ தெரில, கடவுளை. ஆஹா, நல்லா தான் இருக்கு. சூப்பர். நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. உண்மையிலே சூப்பராக இருக்கு. இந்த உப்பு காரம்லாம் சூப்பராக இருக்கு. காரம் அதிகமாக இல்லை, அதான் நல்லா இருக்கு. அப்போ ஓகே தான்ப்பா. பாப்பாவும் சாப்பிட்டுக்கலாம். நல்லா இருக்குன்னா நெய் நல்லா தான் இருக்கு. அப்போ நெய் எல்லாத்துக்கும் ஊற்றிடவா? சூப்பர். பார்த்தீங்களா, அப்படி ஒத்திலே சாப்பிட்டுட்டீங்க. சுட்டு எனக்கே கிடையாதா? டேஸ்டாக இருந்தோடனே அப்படி சாப்பிட்டுட்டே இருக்கேன். எப்படி இருக்கு? செம்ம. அந்த நெய்யோட டேஸ்ட் அப்படியே சூப்பராக இருக்குது. வேறு என்ன சொல்ல தெரியல. ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணது பார்த்தேன். ஃபர்ஸ்ட் டைம் மைசூர் மசாலா தோசை. நான் கடையில் கூட சாப்பிட்டதில்ல இந்த தோசையை. நீங்களும் மைசூர் மசாலா ட்ரை பண்ணி சாப்பிடுவாங்க. அது வீடியோ யூடியூப்ல சர்ச் பண்ணி எடுத்துப்பாங்க. எங்களுக்கு வீடியோ இல்லை. பாய். நெக்ஸ்ட்